5 ஆண்டுகளாக உதயநிதி ஸ்டாலின் பேசின பேச்சுகளை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 4-5 வார்த்தைகள் கட்டாயம் இருக்கும். தாண்டி அவர்கள் வேறு எதுவும் தெரியாது. ஏன்னா அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் 5-6 பேர் வச்சுக்கிறாங்களா, மூளை வாழைக்கு தானே வாங்குறாங்க. கண்டிப்பா கலைஞர் இது வரைக்கும் வாங்கினது கிடையாது. ஆனால் இவங்க பீகாரிகளுக்கு மூளை இல்லைன்னுவாங்க. ஆனால் அந்த பீகாரி தான் கொண்டு வந்து மூளையா 287 கோடி ரூபா கொடுத்து அவரை வாடகைக்கு வச்சுக்கிட்டாங்க. பிரசாந்த் கிஷோரை அவர் இருக்கா. இன்னைக்கும் ராபின் சர்மான்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் வட இந்தியர் தான். இந்த ஐபேக் டீமில் பலர் இருக்காங்க, இன்னும் பலரும் வட இந்தியர்கள் தான். ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் யார், ஐபிஎஸ் ஆஃபீஸர்லாம் யார், எல்லாமே நார்த் இந்தியன்ஸ். அப்புறம் ஆனால் சொல்லுவது எனக்கு என்னன்னு பேசுறது. மூளை வந்து மாநிலத்துக்கோ மொழிக்கோ மதத்துக்கோ எதுக்குமே சொந்தம் இல்லை. மூளைன்றது ஒவ்வொருத்தர் அனுபவ அடிப்படையில் வர்றது. தற்கொலைகள்னு விஜய் ரசிகர் சொல்றாங்களே, நான் அதுக்கு எனக்கு உடன்பாடு கிடையாது. யாரும் தற்கொலையா இருக்கிறது இல்லை, எல்லாருக்கும் மூளை இருக்கும். இந்த விஷயத்துல அவன் கவனம் செலுத்திட மாட்டான், அவ்வளவுதான். மூளை இல்லைன்னு யாரையும் நீங்க சொல்லுவீங்களா? ஒருத்தர் வியாபாரத்துல நல்லா தான் இருப்பாரு, அரசியல் அவருக்கு தெரியாது. ஏங்க என் வியாபாரம் பத்தி கேளுங்க, நான் சொல்றேன், அரசியல் எனக்கு தெரியாதுங்க. அந்த அனுபவம் இல்லாம இருக்கு. அந்த துறையில அவர்களுக்கு அனுபவம் இல்லை, அவ்வளவுதான். அதுதான் நான் விஜய்க்கும் சொல்றேன். உங்களுக்கு சினிமால கூட அனுபவம் கம்மி, ஆனா ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஆனால் அந்த கமல் மாதிரி ஒரு ஈடுபாடோட கூடிய விஷயங்கள் தெரியுமானா தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு அரசியலுக்கு வரும்போது அனுபவ சொல்ல கூட வச்சுக்கணும். அதுவும் செய்யல நீங்க. அது ஒரு